மதுரை செல்லூர் 24வது வார்டு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை வடக்கு வேட்பாளர் கல்லானை கால்வாய் அருகே 1 கிலோமீட்டர் தூரம் குப்பைகள் தேங்கி இருப்பதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டார். மேலும் கோவில் மாநகரமான மதுரையை குப்பை நகரமாக மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டியவர், விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைந்ததும் நிரந்தர தீர்வு கொண்டு வந்து இத்தகைய நிலை மீண்டும் உருவாகாது என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போறப்ப அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, எங்களுக்கு பாலம் கேட்டோம், ஆனா பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் பாலத்தை பயன்படுத்தாம குப்பை பாலமா கட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அதை முதல்ல எல்லாம் சரி பண்ணி கொடுங்க. எங்களோட பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு இந்த பக்கம் தெருவிளக்கும் இல்லை, ஸோ தெருவிளக்கு வசதியுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நிச்சயமா மாற்றம் வேண்டுமானால் அது நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். நிச்சயமாக விஜயனோட ஆட்சி அமைஞ்சதுக்கு இது அனைத்தும் மாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக மக்கள் விஜயனன் நம்புறாங்க, நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அந்த மக்களுக்கு உண்மையா நாங்கள் இருப்போன்றதை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஏரியால ஒரே ஒரு சந்தில நாங்க சொல்லிட்டு இருக்கோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.